சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 21/2/2026 சனிக்கிழமை, மாசி மாதம் 9ஆம் நாள், சதுர்த்தி திதி இன்று மதியம் 1:01 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. ரேவதி நட்சத்திரம் இன்று இரவு 7:07 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள புதிய நல்ல அறிமுகங்கள் மற்றும் நற்பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பொருளாதார முன்னேற்றங்களை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 3 சுபர்கள் சுக்கிரன், புதன், குரு 3 பேருமே 11ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வெற்றிகள் அற்புதமாக கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 6ஆம் அதிபதி இன்றைக்கு 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது எதிர்ப்புகள் அத்தனையும் விலக்கி வைக்கக்கூடிய அமைப்பு. எதிரிகளாலே உங்களுக்கு ஒரு நன்மைகள், லாபங்கள். உங்களை யார் பிடிக்காதுன்னு நினைக்கிறாங்களோ, உங்கள் மேலே யார் யார் பொறாமை குணம் கொண்டு உங்களை கொஞ்சம் ஒதுக்குகிறார்களோ அவர்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு இப்போது 3 சுபர்களுடைய தொடர்பு, கூடவே பாருங்கள் சூரியனுடைய தொடர்பும் கிடைக்கிது. 4 கிரகங்கள் இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருப்பது இருக்கின்ற இடமும் 11ஆம் இடம்ன்றதுனால கடந்த காலத்தில் எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினச்சிங்களோ அல்லது செய்ய முடியலன்னு நினச்சிங்களோ, நீங்களே கொஞ்சம் அடாடா இதெல்லாம் நமக்கு சரியாக வராதுங்க, இதை விட்டு கொஞ்சம் ஒதுங்கலாங்க அப்படின்னு நினச்சது, அல்லது ஒன்றை முயற்சி செய்துவிட்டு அதன் பிறகு ஏதாவது ஒரு தயக்கத்தில் இருந்த சில விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி இழுத்து போட்டு சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் கூட உங்களுடைய பேச்சை கேட்காதவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி இந்த மனுஷன் சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்கலாங்க, ஏற்கனவே இவர் சொன்னதை கேட்டிருந்தோம்னா இவ்வளோ தூரம் பிரச்சனைகள் வந்திருக்காது என்பது மாதிரியான சிலருக்கு உங்களுடைய குடும்பத்தில் முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 7ஆம் அதிபதி இன்றைக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா, சுக்கிரன் இன்றைக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ அந்த சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது மனைவி கணவரின் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி காட்டுது. என்ன அப்படின்னா, இது வரைக்குமே மனைவிக்கு வேலை கிடைக்கலங்க, 2 வருமானம் குடும்பத்திற்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு வருமானத்தை சேமித்து வச்சுக்கலாம், ஒரு வருமானத்தை செலவு பண்ணிக்கலாம், நாளைக்கு குழந்தைகளுக்கு சேர்த்தாற் போல இருக்குமே என்கின்ற மாதிரியான திட்டம் போட்டு ஒரு பட்ஜெட் போட்டு அப்படியே பிளான் போட்டு குடும்பம் நடத்துகிறாங்க இல்லையா, அவர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்தே நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. அண்ணன் அக்காள்கிட்ட கொஞ்சம் கருத்து வேற்றுமை கொண்டிருந்தவர்கள், எனக்கு இதை அண்ணன் செஞ்சு கொடுத்துருக்கணும், எனக்கு இதை அக்கா செஞ்சு கொடுத்துருக்கணும், நான் ஒரு தம்பியோ தங்கையோ இல்லையா, அவருக்கு பின்னாடி பிறந்தவங்க இல்லையா, அண்ணனும் அக்காலும் அவங்க தானே எனக்கு ஒரு பொறுப்பாக எதையாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணும், ஆனால் அவங்களே கொஞ்சம் விலகிறாங்களே, அவங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு மூத்தவர்கள் மேலே கொஞ்சம் அதிருப்திகளில் இருந்தவர்கள் அத்தனை பேருக்குமே மூத்தவர்கள் கை கொடுக்கக்கூடிய, அவர்களுடைய மனமாற்றம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு குருவின் பார்வையில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமையுங்க. உங்களுடைய யோகாதிபதியான புதனும் கூட இன்றைக்கி குருவின் பார்வையில் இருக்கிறார். 1, 2, 5 குடையவர்கள் இன்றைக்கு கேந்திர அமைப்பில் இருக்க அவர்களை குரு பார்ப்பது என்பது இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய முன்னேற்றம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது. தொழிலில் முன்னேற்றம், கல்வியில் முன்னேற்றம், வேலையில் முன்னேற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம், ஒரு ஜீவன அமைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இப்போது எல்லாமே தேர்வுகள் நேரங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த கொஞ்ச நஞ்ச தயக்கங்கள் கூட இன்றைக்கு கண்டிப்பாக விலகும். இந்த தேர்வை தெளிவாக நம்ம எழுத முடியும். அடுத்து வரக்கூடிய நீட்டு மாதிரியான அந்த பொது தேர்வுகள்லாம் இருக்குது இல்லையா, அதை எல்லாமே பெரிய அளவில் நல்லா எழுத முடியும். அரசு தேர்வுகள், அரசாங்கத்தில் வேலை வாங்குறதுக்கு எழுதக்கூடிய பரீட்சைகளில் கடந்த காலத்தில் தோற்று போனவங்க எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கும் என்பது மாதிரியாக 10ஆம் இடத்தோடு சுக்கிரன், புதன், குரு ஆகிய 3 கிரகங்கள் வலிமையாக சேரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
தொழிலையோ அல்லது வியாபாரத்திலேயோ அல்லது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் வேலை பார்க்குற இடத்துல கூட அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இவர் இப்போ தாங்க எனக்கு ஃப்ரெண்டானார், என் மொழி பேசுகிற தமிழர் கூட கிடையாது, என்னுடைய இனத்துக்காரரும் கிடையாது, ஏன் கூடுதலாக என்னுடைய மதத்துக்காரரே இல்லை, எல்லாமே டோட்டல் வேறு. ஆனால் பாருங்கள், கொஞ்சம் நல்ல விதமாக என் மேலே கொஞ்சம் அன்பால் இந்தந்த விஷயங்களை எனக்கு செய்து கொடுத்துருக்கிறார். கேட்காமலேயே சில உதவிகள் வரும்னு சொல்லுவோம் இல்லையா, சில நல்லவர்களால். அந்த மாதிரியான சூழல் இந்த வாரம் முழுவதுமே கிட்டத்தட்ட இந்த பலன் ஒரு 10 நாள் 15 நாட்களுக்கு 3 சுபர்கள் 10ஆம் இடத்தோடு ஒன்று சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில், வியாபார, விவசாய மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. விவசாய பெருமக்கள், கிராமத்தில் ஒரு சின்னதாக தான் இடம் வச்சுருக்கிறேன், 1 ஏக்கர் கூட இல்லைங்க, அல்லது அவ்வளவு தான் இருக்குது, பெரிய அளவில் நான் நிலக்கிழார் அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாதுங்க, இதை வைத்துத்தான் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறேன், இவ்வளோ பேரையும் இப்படித்தான் படிக்க வச்சேன்னு அமைப்பில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள், விளைவித்த பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே சந்தையில் நல்ல விலை கிடைக்கக்கூடிய தன்மை என எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஜீவன அமைப்புகளில் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய பண வருமானங்கள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதன ராசிக்காரர்களுக்கு ராசியும் ராசிநாதனும் சுபர்களின் தொடர்பில் இருக்கக்கூடிய உயர்வான எண்ணங்கள் வரக்கூடிய அந்த எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ராசிநாதன் இன்றைக்கு சுக்கிரனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசியில் குரு இருக்கிறார். 3 சுபர்கள் ஒட்டுமொத்தமாக ராசிநாதனோடு தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால் லட்சியங்கள் இதுதான்றதை தெளிவு பண்ணக்கூடிய அமைப்போல் இன்னும் ஒரு 10-15 நாட்களுக்குள்ளேயே ரிஷபராசிக்கார இளைஞர்கள், நடுத்தர வயதினர் எல்லாருக்குமே தீர்மானமாகவே ஆயிடுங்க. 9ஆம் பாவகம் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் வலுத்திருக்கு. 9ஆம் பாவகத்தில் ராகு இருந்தாலும் கூட ஒரு 3 சுபர்கள் ராகுவோடு இருப்பது என்பது கடந்த காலத்தில் எதெல்லாம் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு வேலை கிடைக்கலங்க, எனக்கு சரியாக படிப்பு கிடைக்கலங்க, அல்லது இந்த இடத்துல ஒன்றை சாதிக்கணும்னு நினச்சேன், ஒரு பிளான் பண்ணி தான் நல்லா தான் எழுதினேன், நல்லா தான் பேசினேன், எல்லாமே நல்லா தான் இருந்தது, ஆனால் என்னமோ வெற்றி கிடைக்கலங்க, எனக்கு நேரம் சரியில்லை போல் தெரியுது. நம்ம ஏதாவது ஒன்று தப்பு பண்ணால் கூட கடைசியில் நம்ம எதில் பழியை தூக்கி போடுவோம்னா என் டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரியாக நேரம் சரியில்லாமல் இருந்த அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் இதோ சரியான நேரம் வந்துருச்சு, இன்னும் ஒரு 15-20 நாட்களுக்குள்ளே சாதிக்கப் போகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அப்படியே மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குங்க. தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே சொந்த ஊருக்கு திரும்பி வரணுன்ற எண்ணங்கள்லாம் இப்போது நிறைய பேருக்கு உண்டு. இன்னும் சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் மிகப்பெரிய அளவில் அப்படியே கை கொடுக்கக்கூடிய தன்மை. ராசியிலேயே குரு இருக்கிறார். 10ஆம் இடத்துல சனி வலுத்து குருவும் சனியும் கேந்திரத்தில் இருப்பது என்பது குலதெய்வ அருளை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை, புனித ஸ்தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. ரொம்ப நாளாக அந்த இதை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறேன், காசிக்கு போகணும், கங்கையை பார்க்கணும், கயாவுக்கு போகணும், அல்லது கைலாஷ் யாத்திரை போகணும், பூரி ஜெகநாதரை போய் பார்த்துட்டு வந்துடணும், இங்கே போகணும் அங்கே போகணுன்ற மாதிரியாக, அல்லது பக்கத்தில் ஒரு 8 திருவண்ணாமலைக்கு போய் கூட சில சித்தர்களை தரிசிச்சுட்டு வந்துடலாங்கன்ற மாதிரியாக ஒரு தரிசனம் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஆவலில் நீண்ட நாட்களாக சில விஷயங்களை தள்ளி போட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே இன்னும் ஒரு 15 அல்லது 20 நாட்களுக்குள் நீங்கள் நினைத்தாற் போலவே சில சம்பவங்கள், சில தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய ஆத்ம திருப்தி ஏற்படக்கூடிய அருமையான யோக நாளாக இந்த நாள் அப்படியே மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குங்க. இதெல்லாம் அகவாழ்வு என்றாலும் கூட ஒரு சில நிலைகளில் குடும்பத்திற்குள்ளேயே சில பொருட்சேர்க்கைகள் இல்லை, குடும்பத்திற்குள்ளேயே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, கணவன் மனைவி உறவு சேர்ந்து வாழ்வதற்கு தடை இருக்கிறது என்று நினைப்பவர்களுக்கு கூட நல்ல மாற்றங்கள், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஆரம்ப நல்ல நாளுங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள், அதிர்ஷ்டங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எதிர்பாராத சந்திப்புகள்னு கூட எடுத்துக்கலாம். எதிர்பாராதது ஒன்று நல்லபடியாகவே நடக்கும். இன்றைக்கி மட்டும் இல்லை, ஒரு 15-20 நாட்களுக்கு 8ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்கிறது. 8ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தோடு இருந்தால் இழந்த பொருளெல்லாம் திரும்ப வரும், இழந்த அதிர்ஷ்டம் திரும்பி வரும். ஆக ஏதாவது ஒன்றில் டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்கள்ல, ஐயா இவ்வளோ கஷ்டப்பட்டேன், அது கிடைக்கல இது கிடைக்கல, நான் நல்லா தான் எழுதினேன், நான் நல்லா தான் முயற்சி பண்ணேன், ஆனால் என்னமோ கடவுள் பாருங்கள் என் பக்கம் அது சாதகம் இல்லாமல் ஒரு மாதிரியாக முடிச்சிட்டாருங்கன்ற மாதிரியாக
ஒன்றை இழந்ததால், ஒன்றை பிரிந்ததால் கொஞ்சம் துக்கத்தில், துயரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, உங்களுக்கு அது கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும் என்கின்ற மாதிரியாக இன்ப அதிர்ச்சியாக எதிர்பாராத மாற்றம், எதிர்பாராத மனமாற்றம் போன்றவைகளின் மூலமாக நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற முதல் நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அத்தனை கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்களுடைய சோதனைகள், வேதனைகள் எல்லாம் அப்படியே தீரக்கூடிய காலகட்டங்கள், இன்னும் சில நாட்களில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகளை நீங்களே அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் இவ்வளோ போச்சு அவ்வளோ போச்சு, அல்லது ஏதாவது ஒரு பொருள், ஒரு ஆசை, பேராசை போடப்பட்ட ஒரு தூண்டில் போடப்பட்ட ஒரு பேராசைனால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் மனசு தடுமாறி அங்கே பணம் விட்டுட்டேன், இங்கே பணம் விட்டுட்டேன், உழைச்ச பணங்க, நான் பண்ணது ஒரு சின்ன தப்பாக இருந்தாலும் அவர் என்ன அப்படியே கொஞ்சம் டெம்ப்ட் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ண வச்சிட்டார், அதில் வச்சிட்டாருன்னு சொல்லிட்டு தன்னை அறியாமல் பொருளாதாரத்தில் கொஞ்சம் குறையாக இருப்பவர்கள், கொஞ்சம் பணத்தை இழந்தவர்கள், அல்லது தவறான பாதையில் போய் ஒரு இடத்துல பணத்தை இழந்தவங்க, இவங்க எல்லாருக்குமே இழந்த பணம் திரும்ப வர ஆரம்பிக்கின்ற சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக, ஆரம்ப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாளாக மனசில் ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, இதை நம்ம ஜெயிக்க முடியல, இதை நம்ம செய்ய முடியல, நம்ம எல்லாத்துக்கும் தகுதியாக இருந்தோம், இந்த விஷயத்தை இப்படி செய்ய முடியல, அல்லது நமக்கே மனக்கட்டுப்பாடு இல்லை, இந்த பழக்கத்தை விட்டுறலான்னு நினைக்கிறேன், இதை இவருடைய கான்டாக்டை விட்டுறலான்னு நினைக்கிறேன், இவர் என்னை மிஸ்கைட் பண்ணுறாரு, அல்லது இந்த பழக்கத்தினால என்னுடைய சமூக பொருளாதார ஒரு பிம்பம் கொஞ்சம் அடிபடுது, என்ன பண்ணுறதுனே தெரியல, 6 மணி ஆச்சுன்னா இது கொஞ்சம் ஞாபகம் வந்துடுது, இந்த மாதிரியாக ஒரு பழக்கத்தை விட முடியாமல் தவிக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் மனோதைரியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சுய கட்டுப்பாட்டின் மூலமாக எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, அதை அப்படியே நீங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய அருமையான மாற்ற நாளாக அமைஞ்சிருக்குங்க. முன்னேற்றமான நாளான இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடமும் ராசிநாதனும் கூடுதல் சுபத்துவமாக இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு நல்ல சிந்தனை, நல்ல செயல் திறமை இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றம் நிறைந்த நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ராசிநாதனே 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் அவர் சுக்கிரனோடும் புதனோடும் சேர்ந்து குருவின் பார்வையில் வேற இருக்கிறார். எப்போவுமே ஒரு ராசிக்கு குருவின் தொடர்புகள் அல்லது ராசிநாதனுக்கு குருவின் தொடர்புகள் இருந்தால் மனசு கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கும். எதிர்காலத்தில் என்னென்ன செய்யலாம், அல்லது இன்னையிலிருந்து இந்த அமைப்புகளுக்குள்ளே இதை இப்படி பண்ணலாம், அதை இப்படி பண்ணலாம், யாரை பார்க்கலாம், யாரை பார்க்கக்கூடாது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதில் இந்த சுபத்துவ தன்மைகளில் பெரிய தெளிவுகள் கண்டிப்பாக இருக்குங்க. அது இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இந்த மாசி மாதம் முழுவதுமே சிம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த அத்தனை அமைப்புகளும் சூரியனுடைய தொடர்புகள்லாம் நல்லா இருக்கிறதுனால எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமைகள் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாளை சிம்மராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல கண்டிப்பாக சொல்லலாம். கூட்டுத் தொழில் சிறப்படையக்கூடிய ஒரு அமைப்பு, கூட்டாளிகளோடு இணக்கமாக போகக்கூடிய ஒரு சில நிலைமைகள், எல்லா நிலைமைகள்லையும் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்கின்ற மாதிரியான மனோதைரியங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். வேலையில் கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. தூர இடங்களில் இருக்கக்கூடிய, அதாவது பிறந்த இடத்தை விட்டு வெளியேறி இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இருக்கிற இடத்திலேயே நல்ல தொழில், நல்ல படிப்பு போன்றவைகள் அமையக்கூடிய அமைப்பு என எல்லாவற்றிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு 20 நாட்களுக்கு கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்குங்க. பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் கணவருக்கு அப்படி இல்லை, குழந்தைகளுக்கு இப்படி இருக்குது, என்னுடைய பேச்சை யாருமே கேட்குறதில்ல, அல்லது நான் தான் 2 வேலையாக இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறேன், வீட்டிலையும் வேலை செய்கிறேன், வேலைக்கும் போகிறேன் என்கின்ற மாதிரியாக அந்த ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டை தாழ்பால்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியாக 2 விதமான மனநிலைமைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற சிம்மராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் குடும்பத்திலும் வெளியிலும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான ஒரு ஆரோக்கிய அமைப்புகள் மற்றும் உடல்நல கோளாறுகள் எல்லாம் தீரக்கூடிய நிலைகள், மருத்துவம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மை, கடன் தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்புன்னு சிம்மராசிக்காரர்களுக்கு பெரும்பகுதி அமைப்புகளில் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் குரு ஆகிய 3 அமைப்புகள் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. ராசிநாதன் இன்னைக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். வேலை சார்ந்த விஷயங்களில் அப்படியே துருன்னு இருப்பீங்க. சுறுசுறுப்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. கன்னிராசிக்காரர்களை மற்றவர்கள் நன்கு உபயோகப்படுத்தி கொண்டு உங்களுக்கும் அவருக்கும் நல்ல விதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். 4 பேர் கூடுகின்ற இடத்துல கன்னிராசிக்காரர்களுடைய சொல் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாங்க. இன்னும் ஒரு பொதுவான ஒரு பலன் கண்டிப்பாக சொல்லணும்னா, உங்களுடைய எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு சாதகமான மனமாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாளிலிருந்து இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. இவரை ஏற்றுக்கிட்டே இவரை ஆப்போசிட் பண்ணிக்கிட்டே இவர் ஏதோ செய்கிறாரோ அதை நம்ம எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரியாக உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து பொறாமையின் காரணமாக உங்களை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே நீங்கள் கொஞ்சம் எதுலேயுமே கரெக்டாக தான் இருப்பீங்க, சக்ஸஸ் உங்களுக்கு தான்ன்ற மாதிரி தெரிஞ்சு நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு கொஞ்சம் ஒதுங்கி போகிற அமைப்பு அல்லது அவரே உங்களுக்கு சாதகமாக திரும்பக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 20 நாட்களுக்குள்ளே சிலருக்கு வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அந்த வேலை மாற்றம் ஒரு வேலையே போனாலும் வேலையில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் கூட அதைவிட நல்ல இன்னொரு வேலை கிடைப்பது அல்லது உள்ளுக்குள்ளேயே சில மாற்றங்களின் மூலமாக பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைப்பது என்பது மாதிரியான உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. புதிய கடன்கள் சில பேருக்கு அமையும். ஹவுசிங் லோன் அப்ரூவல் ஆகாதவங்க அல்லது ஒரு வண்டி வாங்க போகிறேன், 2 வீலரை விட்டுட்டு ஒரு கார் வாங்க போகிறேன், கார் டக்குன்னு சொந்த பணத்தில் முழு பணத்தில் வாங்க முடியாது, கொஞ்சம் ஒரு லோன் போட்டு தான் வாங்கணும் அல்லது இந்த இடத்திற்கு ஒரு லோன் தேவைப்படுகிறது, அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துருக்குறேன், இந்த இடத்த முடிச்சிடலான்னு பார்க்குறேன், கடன் வாங்கலாமா வேணாமான்னு கொஞ்சம் தயக்கத்திலே இருக்குது. ஏன்னா இப்போ ஸ்டாண்டர்டு இன்கம் இல்லை அல்லது இவ்வளவு தான் வருமானம் இருக்குது, கடன் வாங்கினா இதை விட கூடுதலாக கொஞ்சம் வருமானம் இருந்தால்தான் நல்லது. இந்த குழப்பங்களில் கடன் வாங்கக்கூடிய கடனை தீர்க்கக்கூடிய குழப்பங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு தைரியம், நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இந்த நாளுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. கடன் வாங்கினாலும் கூட அப்படி ஒன்றும் பெரிய இடத்துல சோதனைகள் எதுவும் இருக்காது. அதையும் படிப்படியாக நீங்கள் அடைக்க முடியும் என்கின்ற ஒரு வருமான முன்னேற்றங்களை பற்றிய நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய, கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தெளிவுகள் வரக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியும் ராசிநாதனும் குருவின் தொடர்பில் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். ஒரு புத்துணர்ச்சி இருக்கக்கூடிய நாளாக கூட இந்த நாளை சொல்லிடலாம். இது வரைக்கும் சோம்பலாக இருந்தவர்களுக்கு கூட அப்படிலாம் ஒன்றும் கஷ்டங்கள்லாம் நடந்துடாதுங்க, நம்ம இப்போ இந்த ஸ்டெப்பை எடுத்தோம்னா இதில் நமக்கு சக்ஸஸ் அமைய போகுதுன்ற மாதிரியாக எதிலும் ஒரு தெளிவான சிந்தனை, பார்வை இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 9ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் ராசியை பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் இப்போது 5ஆம் இடத்தில் தன்னுடைய நண்பரான பாக்கியாதிபதி புதனோடு இருக்கிறார், லாபாதிபதி சூரியனோடு இருக்கிறார். அப்போ 9, 11 கூடியவர்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க துளாராசிக்காரர்களுக்கு. 12 ராசிகளிலேயே கோச்சார கிரகங்கள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய முதல் ராசி என்னன்னு கேட்டிங்கன்னா துளாராசி தாங்க. அப்போ துளாராசிக்காரர்களுக்கு இப்போது சாதகமான நேரம் இருக்கின்ற காரணத்தினால இந்த வருஷம் கல்வி படிப்புலாம் பார்த்திங்கன்னா துளாராசிக்கார குழந்தைகள் முதலிடத்தில் இருக்கும். 100க்கு 100 சென்டம் எடுக்கிற குழந்தைகள் அல்லது இதுதான் படிப்பேன் அதுதான் படிப்பேன், இந்த நீட்டெல்லாம் இது பண்ணணுங்க அது பண்ணணுங்க, நீட்டில் மெரிட்டில் வந்துடுவாரான்னு தெரியல, ஏதாவது கொஞ்சம் மார்க் குறைஞ்சிட்டார்னா எனக்குத்தான் கொஞ்சம் செலவாகி போயிடும், பிள்ளைகள் தைரியமாக தான் இருக்கிறாங்க, நான் தான் கொஞ்சம் தைரியமாக இல்லை நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்குமே துலாம் ராசிக்கார மாணவர்களாக இருக்கட்டும், துலாம் ராசிக்கார இளைய பருவத்தினராக இருக்கட்டும், இந்த வருடம் தாய் தந்தையருடைய எதிர்பார்ப்புகளை அப்படியே பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கின்றது. அவர்களுக்கே உரிய ஒரு சிறப்பான செய்தியாக நிச்சயமாக இருக்கும். இளைய பருவத்தினருக்கு எதிர்க்க கோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லட்சியம்னு சொல்லுவோம் இல்லையா, பாதை எந்த பக்கம் இருக்கிறது, எங்கே எப்படி போனால் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு 20 நாட்களாக வரப்போகின்ற ஒரு 20 நாட்கள் இருக்கிறது. 3 வார காலத்திற்கு சுக்கிரன் வலுவாகவே இருக்கிறார். அதோடு 5ஆம் பாவகமும் வலுவாக இருக்கிறது என்பதால் எதிலும் சாதிக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. சகோதரிகளுக்கு கொஞ்சம் கூடுதலான நல்ல தகவல்கள் தான் கிடைக்கும். கணவரிடமிருந்து வந்த ஒரு மனக்கவலைகள் விலகக்கூடிய தன்மை, குழந்தைகள் தூர இடத்துல இருக்கிற என்ன செய்கிறாங்களோ எது செய்கிறாங்களோன்றது தெரியாத ஒரு அமைப்பு அல்லது பிள்ளைக்கு இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்ற மாதிரியான
கொஞ்சம் மனச்சோர்வில் இருந்து வந்த துலாம் ராசிக்கார சகோதரிகளுக்கு கூட எதுக்கும் கவலைப்படாதீங்க, நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்கின்ற பரம்பொருளின் மனோதைரியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியாகிய சூரியன் உள்ளிட்ட 4 கிரகங்கள் 4ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. தொழில் முன்னேற்றம் இருக்கும். அம்மாவை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அம்மா தூர இடத்துல இருக்கிறாங்க அல்லது கூப்பிட்டா நம்ம இடத்துக்கு வரமாட்டேன்றாங்க, கிராமத்திலேயே இருக்கிறேன்றாங்க, நகர வாழ்க்கை அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அல்லது நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், வெளி மாநிலத்தில் இருக்கிறேன், பிறந்த இடத்தை விட்டு அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் இருந்த இடத்தை விட்டு அவங்க வருவதற்கு அவங்களுக்கு எந்த விதத்திலும் சம்மதமில்லை என்கின்ற மாதிரியாக தான் ஒரு இடம் தாய் ஒரு இடம் என்கின்ற மாதிரியான கவலைகளில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே தாய் என்கின்ற தெய்வம் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் இருக்குங்க. சொந்த ஊர்லேருந்து வர்ற தகவல்கள் வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி பெரிய அளவில் நன்றாக இருக்கும். சிலருக்கு இங்கே உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு வீடு சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. வீடு கட்ட ஆரம்பித்தேங்க, பேஸ்மெண்ட் வரைக்கும் தான் போட்டேன், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்துருச்சு அந்த பிரச்சனை வந்துருச்சு, நமக்கே கொஞ்சம் பைசா கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, என்னன்னு தெரில அப்படியே நிறுத்தி வச்சுருக்கிறேன்ற மாதிரியாக சிறிது நாட்களாக வீடு கட்ட ஆரம்பித்து நிறுத்தி வைத்திருப்பவர்களுக்கு மறுபடியும் பண உதவிகள் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது. நகரத்தில் சிட்டியில் ஒரு சின்ன கிரவுண்டாவது வாங்கிடலாம் அல்லது ஒரு சின்ன ஃப்ளாட்டாவது வாங்கிடலான்ற மாதிரி அதற்கான முயற்சிகளை கொண்டிருப்பவர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு வீடோ வீட்டடி மனையோ அமைந்தே தீரும் என்பதற்கான சில ஆதார நட்புகள் ஆதார கான்டாக்ட் அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு நல்ல பயணங்கள் இருக்கும். அதிலும் குறிப்பாக வடக்கு அல்லது வடமேற்கு திசை நோக்கிய பயணங்கள் ஒரு 20 நாட்களுக்குள் அமைந்து அந்த பயணத்தின் மூலமாக வியாபார முன்னேற்றம், வேலையில் முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம் அல்லது விவசாயம் பார்க்குறாங்க, விவசாயத்திற்கு ஆதரவான சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மாற்றமுள்ள நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் கூட தன்னுடைய 2ஆம் வீட்டை தானே பார்க்கிறார் இல்லையா. பணம் கிடைக்கும், என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. நான் கொஞ்சம் அப்படி முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக சம்பாரிச்சிடுறாங்க, நான் கொஞ்சம் உழைச்சி கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறேன். ஆனால் உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள் இல்லையா விருச்சிக ராசிக்காரர்கள். கொஞ்சம் துருத்துருன்னு கோபக்காரர்களாக இருந்தாலும் கூட உண்மையான உழைப்பிற்கு நீங்கள் தான் சொந்தக்காரர் என்பது நீங்கள் சொல்லாமலேயே மற்றவர்களுக்கு புரியக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே மாற்றம் நிறைந்த நாளாகவே அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் பாவகமும் 7ஆம் பாவகமும் 9ஆம் பாவகமும் வலிமையாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. முயற்சிகள்லாம் அற்புதமாக பலிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பாக்கியாதிபதி 3ஆம் பாவத்திலிருந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார். கூடுதலாக அவர் குரு சுக்கிர தொடர்புகளில் இருக்கிறார். அப்பாவை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான தீர்வுகள் வரக்கூடிய தன்மை. அப்பாவால் வந்த சித்தப்பா பெரியப்பா அத்தைமார்களால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க. ஒரு சொத்தை பிரிச்சுக்கிறதுலையோ தாத்தாவுடைய சொத்தை பிரிச்சுக்கிறதுலையோ அல்லது எங்கள் தகப்பனுடைய சொத்துக்களை பிரிச்சுக்கிறதுலையோ கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குன்னு இந்த பங்காளி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை. இன்றைக்கு நம்முடைய உடம்பில் ஒரு அங்கமாக வாழ்க்கையில் ஒரு அங்கமாக போய்விட்ட இந்த சமூக ஊடகங்களில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, பிரபலமாகணுங்க, அப்படி பிரபலமாகணும் இப்படி பிரபலமாகணும், என்னுடைய திறமையை இதில் காட்டணும் அதில் காட்டணும்னு சொல்லிட்டு வாய்ப்புக்காக காத்து நிற்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்னும் ஒரு 15 அல்லது 20 நாட்களுக்குள்ள நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தம்பி தங்கைகளுடைய உறவுகள் கொஞ்சம் நல்ல விதமாகவே இருக்கும். தம்பிக்கு இதை வச்சு கொடுத்தேன், தங்கைக்கு அதை செஞ்சு கொடுத்தேன், தங்கையுடைய வாழ்க்கை சரியில்லாமல் இருக்குது, தம்பியே கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறார், நான் எவ்வளவு தாங்க செய்கிறது, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, நானும் அப்பா அம்மா பேச்சை கேட்டு எவ்வளவு தான் தம்பி தங்கைகளுக்கு செய்கிறதுன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் இளைய சகோதரத்தின் மீது கொஞ்சம் மன வருத்தம் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் அவர்களிடமிருந்து பொறுப்புகள் நன்றாகவே இருக்கின்றன என்கின்ற ஒரு நிம்மதிகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், நல்ல அறிமுகம் கிடைக்கும். இவர் கொஞ்சம் பெரிய ஆளுங்க, என்னை விட கொஞ்சம் உயரத்தில் இருக்கிறாரு, பணத்துலேயோ அந்தஸ்துலேயோ அதிகாரத்துலேயோ இவர்கிட்ட கொஞ்சம் டச்சு கிடச்சிருச்சுன்னா, இவர்கிட்ட கொஞ்சம் கான்டாக்ட் கிடச்சிருச்சுன்னா இதை வச்சு இந்த விஷயத்தை இப்படி முடிச்சிடலாம், இதன் பிறகு வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் என்கின்ற மாதிரியாக
ஒருவருடைய அறிமுகத்திற்காகவோ அல்லது ஒருவருடைய ஒரு முயற்சி இதிலேயே போய்கிட்டு இருந்தோம்னா நல்ல விதமாக இருக்கும் என்கின்ற ஒரே முயற்சியில் இருக்கக்கூடிய சிலருக்கு இந்த 20 நாட்களுக்குள்ளாக நீங்கள் நினைத்தாற் போலவே நல்ல அறிமுகங்கள், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான துவக்க நாளாக இந்த நாள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையுங்க. ஒரு 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த பண இழப்புகள்லாம் ரெக்கவர் ஆகக்கூடிய தன்மை, சட்ட போராட்டங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய 80% நன்மைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் பாவகத்தில் குரு சுக்கிர புதனுடைய தொடர்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பணவரவுகள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இதை விட முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா, எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்போலும் இன்றைக்கு உண்டு. ஏன்னா 8ஆம் அதிபதியாகிய சூரியனும் இன்றைக்கு 2ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். இன்னொரு முக்கிய பலனாக ஏற்கனவே கொஞ்சம் ஒரு நம்பிக்கையின் பேரில் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாங்க, அல்லது பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்டில் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், அல்லது ஒருவர் ஊக்கம் கொடுத்தார் என்பதற்காக நான் யோசிக்காமல் அதை பண்ணேன், அதில் என்னுடைய உண்மையான உழைச்ச பணம் போயிடுச்சுங்கன்ட்டு இழந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது சட்டப்படியான நடவடிக்கைகளை பார்க்கலாமா என்கின்ற எண்ணங்களில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கான உழைச்ச உங்கள் பணம் கண்டிப்பாக திரும்ப வரும் என்பதற்கான வாய்ப்புகள், அதற்கான அறிமுகங்கள், அதற்கான நடவடிக்கைகள் தொடங்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக உண்டு. இது வரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க, எங்கங்க நீங்கள் ஒரு 5 வருஷமாக 7 வருஷமாக நான் படுற கஷ்டம் யாருக்குங்க தெரியுது, எல்லா வகையிலும் தோற்றுப்போனேன் என்கின்ற ஒரு மாதிரியான தோல்வி மனப்பான்மையில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இதாக விடிஞ்சிருச்சு, இனிமேல் உங்களுக்கு தோல்வியே இல்லைங்க, எதிலும் தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்புகள் 2026ஆம் ஆண்டு இறுதி பகுதிக்கு வரும் பொழுது திரும்பி பார்க்கும்போது நான் ஜெயித்து விட்டேன் என்கின்ற எண்ணங்கள் உங்களுக்கு வரும் என்பதற்கு ஆதாரப்பூர்வமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் கூட ரொம்ப குழப்பங்க, மனைவி கூட இல்லை, கணவன் கூட இல்லை, அல்லது பிரிஞ்சிருக்கிறோம், பிரிஞ்செல்லான்னு இருக்கிறோம், குடும்ப நல கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறோம், இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட மனசு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். நம்ம என்ன தான் சண்டை போட்டாலும் குழந்தைகள் அதில் கண்டிப்பாக பாதிக்கப்படும். குழந்தைகளுக்காகவாவது நம்ம ஒன்றா சேர்ந்து தான் இருக்கணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் அந்த குழந்தைகள் வந்தது இல்லையா, அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் என்கின்ற மாதிரியாக குடும்பங்கள் இணையக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பணவரவுகள் சிறப்பாகவே இருக்கும். இது வரைக்குமே சொல் பலிக்காமல் போன தன்மைகள், இன்றைக்கி வாங்க அந்த காசை கொடுத்துட்றேன், அல்லது இன்றைக்கி வாங்க அந்த விஷயத்தை முடித்து கொடுத்துட்றேன், ஏதாவது ஒரு வகையில் பணம் சார்ந்த விஷயமாக இல்லாமல் இருந்தாலும் ஒரு செயலை கூட என்னால் செய்து முடிக்க முடியவில்லையே, சரியான நேரத்தில் செய்து கொடுக்க முடியவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இதோ நல்லவைகள் நடக்க ஆரம்பித்து விட்டன என்பதில் மனசு துல்லியமாக ஆமாம் எனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதை நம்பக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே இன்றைக்கு 3 சுபகிரகங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய சிறப்பான நல்ல நாள். இன்றைக்கு சுக்கிரன் புதன் குரு 3 பேருமே இன்றைக்கு உங்கள் ராசியில் தான் இருக்கிறாங்க. இது ஒரு தனித்தன்மையான ஒன்றாக இன்றைக்கு கண்டிப்பாக சொல்லப்படும். கூடுதலாக கூட்டு அமைப்புகளை குறிக்கக்கூடிய கணவன் மனைவி, காதலன் காதலி, நட்பு போன்ற உறவுகளை குறிக்கக்கூடிய சூரியனும் இன்றைக்கு சுக்கிர குரு தொடர்புகளில் இருக்கிறார். ஆக நட்பு கை கொடுக்கக்கூடிய தன்மை, கணவன் மனைவி இந்த உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, காதலன் காதலி உறவுகள், இவர்தான் எனக்கு கணவனாக வரப்போகிறாரு, இவர் தான் எனக்கு மனைவியாக வரப்போகிறாரு, இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளில் எப்போது திருமண தேதியை வைத்து கொள்ளலாம் என்கின்ற மாதிரியாக, அல்லது எப்போது பெற்றோர்கிட்ட சொல்லி சம்மதத்தை வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக, செய்திகள் மட்டும் இல்லைங்க, அந்த செய்திகள் நிஜமாகவும் மாறக்கூடிய ஒரு சிறப்பான முன்னேற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மதிப்பு மரியாதை கொஞ்சம் கண்டிப்பாக கூடும். இது வரைக்கும் சோம்பேறி பயலாகவே இருக்கிறீங்க, எப்போ பாருங்கள் தூங்கி தூங்கி வெளியிறீங்க, ஒன்று முயற்சியை பண்ணால் தானங்க உங்களுக்கு நடக்கும். நீங்கள் பாட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருந்தால் இப்படி இவ்வளவு நிதானமாக இவ்வளவு பொறுமையாக இந்த மாதிரி இருந்தால் ஏதோ ஒரு 4 கால் பிராணி மீது ஏதோ ஒரு மழை பெய்தால் எப்படியோ இருக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கிறீங்களே என்கின்ற மாதிரியாக கும்பராசிக்காரர்களை தவறாக எடை போட்டவர்களை விட இன்றைக்கு நீங்கள் ஒரு அளவிற்கு மிகப்பெரிய அளவில் நானும் நன்ற விதமாக வேலை செய்வேன் என்பதை அடுத்தவர்களுக்கு எடுத்து காட்ட
காட்டக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு கூட்டு தொழில் மேலே இன்றைக்கி கொஞ்சம் ஆர்வம் வரும். இன்னார் கூட சேர்ந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம். ஒரு 20 நாட்களுக்குள்ளே இந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் அந்த தொழிலை ஆரம்பிக்கலாம். நிச்சயமாக புதிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. மாணவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது உண்டு. இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அப்படியே விலக போகுது. இந்த வருஷம் பாருங்கள், பரீட்சைகளில் கும்பராசிக்கார மாணவர்கள் தூள் கிளப்புவீர்கள் என்பது தான் உண்மை. அதிலும் குறிப்பாக கவர்மெண்ட் வேலை தான் வேணும்ன்ட்டு கவர்மெண்ட் வேலைக்காகவே 2-3 வருஷமாக முயற்சி பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அல்லது ஒரு குறிப்பிட்ட காலேஜில் தான், குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியில் தான், குறிப்பிட்ட ஊரில் தான், நாட்டில் தான், மாநிலத்தில் தான், இங்கே தான் போய் படிப்பேன்றதுக்காக சிறு வயதிலிருந்தே ஆசைகளை வளர்த்து கொண்டு அதற்கேற்றாற் போல தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இளம்பருவ மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரியான உங்களுடைய எண்ணங்கள் பலிக்கும் என்பதற்கான சில அடையாளங்கள் ஒரு 10-20 நாட்களுக்குள்ளேயே தெரியக்கூடிய அருமையான மாற்றம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மனசை உறுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இது முடியாதோ அது முடியாதோ, இது இப்படி நடந்துருமோ அது அப்படி நடந்துருமோன்னு இருக்கக்கூடிய கவலைகள்லாம் விலகக்கூடிய அருமையான நாளுங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே 3 சுபர்கள் ராசியோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய நாளான இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கொஞ்சம் அதிகமாக கூட அந்த செலவுகள் இருக்கும். இந்த நாளைக்குள்ள மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 10-20 நாளைக்குள்ள செலவுகள் தான். இன்றைக்கும் செலவு, நாளைக்கும் செலவு, நாளை கழிச்சும் செலவு, இந்த வாரம் முழுக்க செலவுன்னு எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஐயா, செலவு வந்தால் என்னங்க பண்ணணும்? வருமானம் வரணுங்கள்ல. கடனாக வாங்கி எவ்வளோ நாள் தான் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறது? சில பேருக்கு வருமானம் வந்தாலும் சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் வரும். என்னங்க இப்படியும் சொல்கிறீங்க அப்படியும் சொல்கிறீங்கன்னா, உண்மையிலேயே மீனராசியில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன் சொல்லிட முடியாது. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு மாதிரியாக பலன் நடக்கும். 20-30 வயதுகளில் இருக்கக்கூடிய இப்போதைய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் லேசாக ரேவதி 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே நல்லா இல்லைன்றதை அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜென்மச்சனி இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. 4ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் இப்போது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ஆகிய 4 கிரகங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை எல்லாத்துலேயும் ஒரு அலைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதுலேயும் நடுத்தர வயது, கீழ் வயதுன்னு சொல்லப்படக்கூடிய 2K கிட்ஸ் எல்லாருக்குமே கையில் சாப்பாடு இருந்தாலும் கூட அந்த சாப்பாட்டை எங்கே வச்சு சாப்பிட்றதுன்றது தெரியாத அளவிற்கு கடுமையான அலைச்சல்கள், உழைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆனால் எல்லாமே நன்மைக்காகத்தாங்க முடியும். ஜென்மச்சனி காலகட்டங்களில் சில நேரங்களில் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியாக அலைபாயக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு. இது எல்லாமே சனி பகவான் எதிர்காலத்தில் நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்கான சில வாய்ப்புகளாக கொடுக்குறார் என்பது தான் உண்மை. ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இப்போது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 6 மாதத்திற்குள்ளேயே மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு, குறிப்பாக செப்டம்பர் மாதத்திற்கு பிறகெல்லாம் கல்விக்காக போக வேண்டும் அல்லது வேலைக்காக போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இளம் பருவ அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் நல்ல விதமான வாய்ப்புகள் கிடைச்சி குடும்பத்தை பிரிந்து ஒரு பக்கத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹோம் சிக்குன்னு சொல்லப்படக்கூடிய அம்மா அப்பாவை பிரிஞ்சு கணவன் மனைவியை பிரிஞ்சு வந்துட்டமேன்ற ஒரு ஹோம் சிக் இருந்தாலும் கூட உழைப்பதற்காகத்தானே, பிழைப்பதற்காகத்தானே, நல்ல வாழ்க்கைக்காகத்தானே வந்திருக்கிறோம் என்கின்ற மாதிரியாக இந்த வருடத்தின் பிற்பகுதியிலிருந்தே நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் போவதற்கான அத்தனை ஆரம்ப ஆயத்தங்களும் இப்போதே உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 40 வயது கடந்தவர்கள் சிலருக்கு பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கிய பயணங்கள் வரும். அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. விவசாய பெருமக்கள், தொழிலாளர் பெருமக்கள் மற்றும் வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத, அதே நேரத்தில் வேலைக்காரர்களின் மூலமாக ஏதாவது ஒரு விரயங்கள் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடர்கள், ஜோதிட மாணவர்கள் எல்லாருக்குமே இந்த $1 மில்லியன் கேள்வின்னு சில கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும். புரிந்து கொள்ளவே முடியாத கேள்விகள் நிறைய ஜோதிடத்தில் இருக்குது. அதுவும் உண்மையை சொல்லப்போனால் ஜோதிடம் வயது ஏற ஏற, அனுபவம் ஏற ஏற பல ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்க்க தியரின்னு சொல்கிறோம் இல்லையா, ப்ராக்டிக்கல் வேறு தியரி வேறுன்னு ஏதோ சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியாக ஒரு நேரடி அனுபவம் வர வர நமக்குள்ள பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கலை இந்த ஜோதிட கலை. சிலருக்கு பார்த்திங்கன்னா குருபார்வை கோடி நன்மைன்னு சொல்கிறோம், சனி பார்வை சர்வநாசம்னு சொல்கிறோம். அப்போ எப்போதுமே எல்லா ஜாதகங்கள்லையுமே குருபார்வை கோடி நன்மை தானா,
ஏங்க துலா லக்னத்துக்கும் ரிஷப லக்னத்துக்கும் சனி தானங்க யோகக்காரகர். அந்த சனி பார்க்கின்ற பார்வை உண்மையிலேயே நாசத்தை கொடுத்துருமா என்கின்ற மாதிரியாக ஒரு டிபிக்கலான சில விஷயங்கள் கண்டிப்பாக அந்த ஜோசியத்தில் சந்தேகம் இருக்கத்தாங்க செய்யும். இது உண்மையை சொல்லப்போனால் சனி பார்வை எல்லா நேரங்கள்லேயும் சர்வநாசத்தை கொடுத்துறதே இல்லை. சனி பார்வை எப்போது கடுமையான பலன்களை செய்யும்னு சொன்னால், சனி அமாவாசை சந்திரனோடு இணைந்தோ அல்லது செவ்வாயோடு ராகுவோடு இணைந்திருக்கும் போது மட்டுமே அவர் தன்னுடைய பார்வையின் மூலமாக கடுமையான எதிர்மறை பலன்கள்னு சொல்லப்படக்கூடிய நெகட்டிவ் ஆகிய சர்வநாச பலன்களை நிச்சயமாக செய்வார், அவர் எந்த லக்னத்திற்காக இருந்தாலும். அதே நேரத்தில் இந்த சனி துலாம் லக்னத்திற்கோ ரிஷப லக்னத்திற்கோ சுபத்தன்மையோடு, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சுபத்துவமாக இருக்கும் பொழுது, வளர்பிறை சந்திரனோடு இணைந்து, சுக்கிரனோடு இணைந்து, குருவோடு இணைந்து, தனிப்புதனோடு இணைந்திருக்கின்ற அந்த அமைப்புகளில் அவர் அந்த ரிஷப துலா லக்னத்திற்கு ஆதிபத்திய விசேஷர் இல்லையா, ஆதிபத்திய சுபர் இல்லையா, அந்த ஆதிபத்திய பார்வையை உதாரணமாக துலாம் லக்னத்திற்கு அவர் 10ஆம் இடத்தை பார்க்கிறார் சுபத்துவமாகன்னு சொல்லிங்க. அதிர்ஷ்டக்காரகனாகிய சனி, 5ஆம் அதிபதியாகிய சனி 10ஆம் இடத்தை பார்க்கிறார் என்கின்ற நிலையின் அடிப்படையில் தொழில் ரீதியாக சனியின் பார்வை நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அதே நேரத்தில் காரக ரீதியாக தீமைகளை தரும். இந்த இடத்த புரிஞ்சுக்கிறதாங்க ஒரு பெரிய கஷ்டம். குரு பகவான் பார்வை நல்ல பார்வை தானா? அதே ரிஷப துலா லக்னத்திற்கு குரு பகவான் 6, 8க்கு உரியவராக இருக்கிறார். அப்போ அந்த 8ஆம் இடத்திலேயே அவர் இருக்கிறார். 8ஆம் இடத்திலிருந்து அவருடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். என்னங்க ரிஷப லக்னத்துக்கு நடக்கும்? அந்த பார்வை நல்ல பார்வை தானா? கண்டிப்பாக அந்த பார்வையில் தீமையும் கலந்திருக்கிறது என்பது தான் உண்மை. ஒருவருக்கு ரிஷப லக்னமாகி 8ஆம் இடத்தில் குரு இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் கண்டிப்பாக அந்த குரு தசையிலேயோ ஒரு குறிப்பிட்ட தசா அமைப்புகள்லேயோ பிறந்த ஊர்லேயோ பிறந்த மாநிலத்திலேயோ பிறந்த நாட்டிலேயோ இல்லாமல் வெளி இடங்களில் இருப்பார். தன்னுடைய பாஷையே இல்லாத, தமிழை பேச முடியாத, அவருடைய சொந்த பாஷையை பேச முடியாத வேறு இடங்களுக்கு போவார். உண்மையிலேயே ஒரு மனிதன் தன்னுடைய அந்த சொந்தக்காரங்கன்னு சொல்லப்படக்கூடிய தன்னுடைய சுக துக்கங்களை அறிந்த பந்துக்களின் மத்தியில் இருக்கிறது தான் அவனுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஒரு மனிதன் தூர இடங்களில் கண்காணாத தேசத்தில் அம்மா அப்பா இல்லாமல், சொந்தக்காரங்க இல்லாமல், தன்னுடைய பாஷை பேசுபவர்கள் இல்லாமல், தன்னுடைய உடம்பே குளிர்கால ஒரு வெப்ப மண்டலத்தில் பிறந்த நம்ம குளிர் மண்டலத்துக்கு போகிறோம். அப்போ உடல் ரீதியாக சீதோஷ்ண ரீதியாக நல்ல பலன்களே இல்லாத ஒரு இடத்துல போய் நம்ம மாட்டிக்கிறோம்ன்ற வைங்க. அதுக்கு அந்த குரு பார்வை தான் காரணம். ஆதிபத்திய விசேஷம் இல்லாத இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார் என்றால், அந்த இடத்துல பரதேச வாசம்னு சொல்லப்படக்கூடிய இந்த குரு பார்வை ஆதிபத்திய மற்றும் காரக என்பதன் அடிப்படையில் பணத்தை கொடுத்தாலும் கூட தூர இடத்துல உட்கார வச்சு தானே உங்களுக்கு கொடுக்குது. ஆக பார்வைகளின் அடிப்படையில் ஒரு கிரகம் ஆதிபத்தியத்தை கெடுத்து காரகத்துவத்தை தரும், இன்னொரு கிரகம் காரகத்துவத்தை கெடுத்து ஆதிபத்தியத்தை தரும் என்பதை எப்பொழுது இந்த அடிப்படை நிலையில் இருப்பவர்கள் புரிந்து கொள்கிறீர்களோ, அப்போது குரு பார்வையும் சில இடங்களில் கெடுக்கும், சனி பார்வையும் சில இடங்களில் கொடுக்கும் என்பதை கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.